ஹாய், சூப்பரான ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? என்னென்னா, மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன்னா சந்தையில் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 2 கூறு 30 ரூபான்னாங்க. 10 ரூபா அளவு மட்டும் நான் செஞ்சேன். கொஞ்சமாக நீட்டி பொரியல் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ மீதி என்ன பண்ணுறது, இங்கே நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைல்ல, ஸோ அதனால் இதை அரிஞ்சு வச்சுட்டுருக்கேன். முதல்ல நைட்டே அலசி அப்படியே ஆற போட்டுருந்தேன். இப்போ அரிஞ்சிருக்கேன். அப்புறம் இது அது உள்ளே இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டேன். இது தனியாக பொரியலோடு பண்ணிக்கலாம், இல்லை பருப்போடு வேக வச்சு சாம்பாரில் போட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது யோசிச்சு வச்சுருக்கேன், அதை பண்ணுறேன். பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்தால் கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முதல் காயணும். நல்லா தண்ணியே கிடையாது, தண்ணியே இல்லாமல் இந்த அவரைக்காய் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா விட்டமின் டேப்லெட்டு, இப்போது டாக்டர்கிட்ட போனால் சத்து கம்மியாக இருக்குது, விட்டமின் டேப்லெட் எடுக்கிறாங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது அவரைக்காய் சாப்பிட்டா. ஆக்சுவலாக ஒரு டாக்டர் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவர் நிறைய சொல்லியிருக்கார் அவரைக்காய் பற்றி. ஸோ அதனால் அடிக்கடி நான் அவரைக்காய் இங்கேருந்து நல்லா சீப்பாக கிடைக்கிது. அதனால் நிறைய நான் வாரத்தில் 2 தடவை 3 தடவை செய்வேன். ஸோ இது இங்கே சீப்பாக இருக்கனால அன்றைக்கி அள்ளி போட்டாங்க. போதுமான்னு சொன்னால் கூட கேட்காம பேக்கில் அள்ளி போட்டாங்க. சரி, மனசே வரல. அப்போ கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நம்மளால் செய்ய முடியலனாலும் அதை எடுத்துகிட்டு கோக்கு போவேன் ஃப்ரைடேயில், அப்போ போட்டு விடுவேன். பட் இதில் ஒன்று சட்டுன்னு தோணுச்சு, இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கும்னு தெரில. இங்கே வெளியே வெயில் லைட்டாக தான் வரும், ஏன்னா சன்ஷேட் இருக்கனால அந்தளவுக்கு வராது. பட் மங்கி வந்துட்டுருக்க தொல்லையினால் வெளியே வைக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுலன்னா நான் ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு அதில் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.